பரவாயில்ல. வணக்கம் சாமி. என்ன மாடை சாமி, கடை துருக்கலையா? கடை அப்பவே திறந்தாச்சு. விராலு பேல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அவசரமா 2 இட்லி ஒரு காஃபி சாப்பிடலாம்னு வந்தேன். என்ன உள்ள போற எண்ணிக்கை இல்லாத திருநாளா? உட்கார்ந்து சாப்பிடலாம்னு. உட்கார்ந்து சாப்பிட போறியா? உன்ன மாதிரி வண்டி இழுக்கிற பையன்லாம் நாற்காலியில உட்கார்ந்து சாப்பிட்டா வர்ற பெரிய மனுஷன்லாம் எங்க உட்கார்ந்து சாப்பிடுறது? உன்னோட வழக்கமான இடத்துல போய் உட்காரு போ. சங்கரா, மாடசாமிக்கு 2 இட்லியும் ஒரு காப்பியும். காஃபி மட்டும் போதும். காப்பி மட்டும் போடுமா? அங்க போய் உட்காருப்பா. காலங்காத்தால சாம்பிராணி போடுறதுக்கு முன்னால வந்துட்டானுங்க. அந்த சாமான்களை எல்லாம் மொத்தமா எடுத்து பொட்டலம் போடு. எங்கடா போயிட்டு அந்த தடி முண்டா? வணக்கம் ஐயா, மூஞ்சிய பாரு. இவ்வளவு நேரம் எங்களை கோயில சுத்திட்டு இருந்தியா? உனக்கு மாடுன்னு பேர் வச்சது சரியாத்தான் இருக்கு. காபி கடையில லேட்டுங்க. ஒப்பன் வீட்டுல காலையில எந்திரிச்சு காஃபியும் டீயும் தான் குடிச்சாலே. எல்லாரும் காப்பியும் டீயும் குடிச்சுக்கிட்டே தானே பிறந்தோம். ஏன் கண்ணகி, நீ என்ன அடிக்கடி இவனுக்கு சப்போர்ட் பண்ணுத? சப்போர்ட் என்னங்க சப்போர்ட்? இது ஒரு வாய் இல்லாத பிள்ளை. இதை கண்டா மட்டும் வாழ இருந்த நாயாட்டம் வள்ளு வள்ளுன்னு விழுகுறீங்களே. என்ன நீ வாச கூட்ட பொம்பளை நாய்கைன்னு பேசுற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் ஒண்ணு நினைக்கல. இந்த ஆந்திராவில இருந்து வந்திருக்க கோழி அதுதான் சும்மா இருக்காம கொக்கரா. என்ன சொல்லிவிட்டு அங்க முடிச்சு இழுக்கிற? அதையே நான் இழுக்கிறேன். விட்டு விட்டு. அது சரி. என்னல ஆந்திரா கோழியா? கழுத்து திருப்பிடுவேன். மரியாதையா சாமான்களை எல்லாம் எடுத்து பொட்டலாம் கட்டு. நீ போய் சைக்கிள் வண்டி கொண்டுட்டு வா. மற்ற வீட்டுகளுக்கு எல்லாம் சாமான்கள் அனுப்பணும். போற? சரிங்க. கண்ணகி பலகாரம் சாப்பிடுறியா? ஆந்திராவை இழுத்தாத்தான் ஐயா அடங்குறீங்க. அதுவே பேசிட்டு இங்க பாருமா, பங்கார் விஷயத்த சித்திர தேங்காய் மாதிரி கடையில வந்து உடைக்காத. ஏன்னா என்ன மதிச்சு 4 பெரிய மனுஷங்க வரக்கூடிய இடம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா பொம்பளை பிள்ளைங்க கடை பக்கம் வராது. அதான் இந்தா நீ போய் சாயாடி. நீங்க மாடசாமி அடிக்காம இருந்தா சரி. பொல்லாத பொம்பளையா இருக்குதுடா. அடி முதலாளி, என்னலே சத்தமா சொல்லல? பங்காரம்மா 1 கிலோ ஈரலும் 1/4 கிலோ கிட்னியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீ கூட அவளை தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? நானா தெரிஞ்சுக்கல, அவங்களாதான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன அடிக்கடி கூப்பிடுறாங்க. உன்னை கூப்பிடுறாளா? இல்ல உனக்கு வயசு என்னல? 18. 18 ஆச்சா? இல்ல இனிமே அவ வீட்டு பக்கம் போன காலை உடைச்சிருவேன். எப்பவும் துணையா இருந்து காப்பாத்துப்பா. அப்பா, நான் புறப்படுறேன். சரிம்மா. அப்பா, சமையல் ரெடி ஆயிடுச்சு. கீரை கூட்டு, வெங்காய சாம்பார், ரசம், அப்பளம், மோர். வெரி குட் வெரி குட். நீ புறப்படு. வரேன்ப்பா. காயத்ரி, அப்பா, மருந்தெல்லாம் ஆகி போச்சு. ஒரு பணம் கிடைச்சா? பிரிஸ்கிரிப்ஷனை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. தேங்க்ஸ்மா. அப்புறமா நாளைக்கு அம்மாவுக்கு திவசம் அதானே? நினைவிருக்குப்பா. அவளுக்கு ஏதோ அதெல்லாம் பிடிக்குமோ அவளை கொஞ்சம் கொஞ்சம். சரிப்பா, நான் வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.